ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் இப்போ அவங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு போக போகிறாங்க. யாருன்னு தெரியும்ல, இப்போ படித்து முடிச்சிருக்க 11th ஸ்டாண்டர்ட் பற்றி தான் பேச போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் 2025 டு 2026 பேட்ச் வெல்கம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பார்த்து படித்தவங்க நிறைய பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இன்னும் வர காலங்களில் பெனிஃபிட் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பேசுவோம். இருங்க, இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்குது, உடனே வீடியோ போட வேணாம்னு சொல்லி நான் போடலை. ஆனால் ஒரு சிலர் ஸ்கூல் திறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி, கொடுமை மேலே கொடுமை. ஏன்னா 12th இல்லையா, நம்ம 12th கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைப்பாங்க. சரி, எனிவே நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறீங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப மெயினான விஷயம் 11th ஸ்டாண்டர்டுங்கிற மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் அடுத்த பேட்ச் சொல்கிறேன். 2025 டு 2026 பேட்சுக்கு புக்கு மாறுதான் அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு ஒரு யோசனை. நாங்கள் தைரியமாக போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால், எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட கேட்டால் நீங்கள் அதே புக்கை படிங்க, மேக்ஸ் அதே தான் நடத்துகிறாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுமே பார்த்திங்கன்னா அதே தான் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு புக்கு மாறுதா இல்லையான்னு ஒரு டவுட்டும் இருக்குது. அவங்க கேட்டால் சரியாக சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் சொன்னீங்க. நான் சொல்கிறேன், புக்கு ஆர் சிலபஸ், நம்ம சிலபஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. யாருக்கு சொல்கிறேன்னா, நான் 11th டு 12th போகிறவங்களுக்கு சொல்கிறேன். இதுவே 10th டு 11th போகிறவங்களுக்கு இன்னும் அப்டேட் கிடைக்கல, வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 11th டு 12th மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்க படித்து முடித்த புக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட கண்டினியூஷன் தான் உங்களுடைய 12th. ஸோ அதனால் அதிகமாக உங்களுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா, சிலபஸில். ஆனால் தமிழ் மட்டும் மாறுதுன்னு ஒரு நியூஸ் வந்தது 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும். ஸோ புக்கு மாறுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தமிழில் மாறுதுன்னா 2 இயல் கம்மி பண்ணுறாங்க. அதாவது 11th-க்கும் 12th-க்கும் 2 இயல் கம்மி பண்ணுறாங்க, 6 இயல் தான் இருக்குது. அண்டு 10th-க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 9 இயலில் 2 இயல் கம்மி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் 10th-க்கு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் லெசன்ஸ் மட்டும் கம்மி பண்ணுறேன்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நமக்கு புக்கு வந்தால் தான் தெரியும் எதாக இருந்தாலுமே, சரிங்களா. ஆனால் 11th டு 12th போகிறவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது தமிழை தவிர. தமிழில் சேஞ்சஸ் வந்திருக்கு, உண்மையான விஷயந்தான். பட் வேறு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி கம்ப்யூட்டர்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. மேபி ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, உங்களுக்கு புது புக்கு பிரிண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கொஷின்ஸ் தூக்கியிருக்காங்களா, இல்லை ஏதாவது கொஷின்ஸ் தூக்கியிருக்காங்களா, இல்லை எதாவது கண்டென்ட் தூக்கியிருக்காங்களா. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வராங்க பார்த்திங்களா, 10th டு 11th வராங்கல்ல. இப்போ 10th முடிச்சுட்டு 11th வரப்போ அவங்களுக்கு வேணால் ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு அப்புறமா பார்த்துக்கலாம். அது என்னன்னு தெரியாது, அந்த நியூஸ் கிடச்சா நான் சொல்கிறேன். சரி, இப்போ 11th எல்லாம் முடிச்சிருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக வந்தது, மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வந்ததுன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கீங்க. பட் பரவாயில்ல, அது 11th ஸ்டாண்டர்ட் தானே. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நிறைய டவுட்டு கேட்டிருக்கீங்க, ஃபெயிலானால் என்ன ஆகணும். ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ரீ எக்ஸாம் இருக்குது, அதை கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆனாங்கனாலும் அது ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிக்கலாம் ஜூலையில். ஆனால் இந்த 11th மார்க்கு எங்கேயாவது பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 11th மார்க் காலேஜ்லேயும் எடுத்துக்க மாட்டாங்க, எங்கேயும் எடுத்துக்க மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். நீங்கள் 12th மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது 11th கம்மி மார்க் எடுத்து ஃபெயிலாக போகிறீங்க அப்படின்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. யாராவது கம்மி மார்க் எடுக்க போகிறீங்கனாலும் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் கம்மி மார்க் எடுத்து டோட்டலும் கம்மி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, 12th நல்லா படிங்க. இன்கேஸ் நீங்கள் 11th ஃபெயில் ஆனாலும் ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிக்கலாம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் எங்கேயுமே நம்ம 11th மார்க் பார்க்க மாட்டாங்க, 12th மார்க் தான் காலேஜில் எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் எல்லா இடத்துலையுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேருந்து எல்லா இடத்துலையுமே அந்த 12th மார்க்கோட பர்சன்டேஜும் மார்க்கும் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த டவுட்டை நிறைய பேர் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். மேற்கொண்டு 11th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ போடுங்க சார், நாங்கள் என்ன பண்ணட்டும் 12th ஸ்டாண்டர்டில் ஃப்ரெஷ்ஷாக எப்படி மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எங்களுக்கு ஒரு டீப் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். இப்போ உங்களோட டவுட்டு இதுதான், அதை நான் கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ உங்களோட டவுட் 11th ஃபெயில் ஆனால் என்ன ஆகும் அதையும் நான் சொல்லிட்டேன். அதனால் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. நல்லா எழுதியிருக்கமோ இல்லையோ, பாஸ் பண்ணுற அளவுக்கு எழுதியிருக்கீங்களா, அது போதும். இந்த மார்க் எங்கேயும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கன்ஃபார்மாக நம்ம கூட இருப்போம் என்றைக்குமே. மறந்துடாதீங்கன்னு, நானும் உங்களை மறக்க மாட்டேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.